ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பால்கோவா 2 கிலோ செஞ்சுருக்கோம். இது என்னுடைய குழந்தையோட பர்த்டேக்காக நான் கேக் செய்யாமல் பால்கோவாவில் தான் இன்றைக்கி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். நான் இந்த பால்கோவாவை எப்படி செஞ்சேன்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் இப்போ காட்ட போகிறேன். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கொடுங்க. எப்போதும் உங்களுடைய ஆதரவை என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நன்றி. இப்போது நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். நான் 1.5 கிலோ பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு 400 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். அதோட 1.5 கப் க்ரீமி மில்க் எடுத்திருக்கேன். பாதாமும் பிஸ்தாவும் சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கேன். நெய் 10லேருந்து 12 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் நான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யை சேர்த்துக்கோங்க. அந்த நெய் லைட்டாக உருகிற மாதிரி இருக்கும்போது பாலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் கூட நெய் விடலாம், ஆனால் பிடிக்காமல் இருக்கும் ஃபஸ்ட்லேயே விட்டோம்னா. அதுக்காக தான் நம்ம இப்போ இதோட பால் சேர்த்தாச்சு. இந்த பாலோட நம்ம இப்போது பால் பவுடரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கொதி வர மாதிரி வச்சுக்கோங்க. பால் சின்ன கொதி வரட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நம்ம 1 கப் சேர்த்துருக்கோமா, இப்போ நீங்கள் ஒரு கிண்டிக்கோங்க. அடுத்து 2வது ஒரு கப் போட்டு ஒரு தடவை கிண்டிக்கோங்க. அப்புறம் 3வது தடவை ஒரு தடவை கப் போட்டு கிண்டிக்கோங்க. கட்டி வராமல் கிண்டிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு எல்லாமே கரைஞ்சி உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்துடும். நீங்கள் ஐயோ கட்டிப்படுதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் எடுத்து விடாமல் விட்டீங்க அப்படின்னா ஓரத்தில் அப்புறமேலு ரொம்ப திக்காக பிடிச்சிருக்கும். அப்புறமேலு அது நம்மளுடைய பால்கோவாட மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் இது பாருங்கள், இப்போ ஒரு 30% ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. எப்போதும் நீங்கள் சுற்றி விட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பால் உங்களுக்கு இப்போ நான் கொஞ்சம் பாத்திரம் கரெக்டான பாத்திரம் வைக்கல, நான் கொஞ்சம் சின்னதான பாத்திரமே வச்சுட்டேன். பட் நீங்கள் வைக்கிறீங்க போது கொஞ்சம் பெரிய பாத்திரமே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வருது இல்லையா, ஒட்டாமல் வந்திருக்கு இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சுகரை போடுங்க. சுகரை போட்டோடனே கொஞ்சோண்டு இலகுற தன்மை வரும். பட் இலகுனாலும் உடனே திரும்பி கொஞ்சம் நேரத்துலேயே திக்காயிடும். நம்ம பாகு எப்படி நம்ம திக்காகுது அந்த மாதிரி திக்காயிடும். இப்போ இலகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம பால்கோவா பண்ணால் மேலே நம்ம நட்ஸ் தூவி விடலாம். பட் நான் இப்போ கேக் மாதிரி கட் பண்ண போகிறதுனால நான் இப்போவே சேர்த்துருக்கேன். திரும்பி நம்ம அதே மாதிரி தான் கைவிடாமல் நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மேலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விடுங்க. நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வரும். இப்போ நான் கொஞ்சம் சின்ன பாத்திரம் வச்சுட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் நான் எடுத்து விட்டுட்டேன் எல்லாத்தையும். பாருங்கள், நல்லா நீங்கள் கையை உள்ளே அந்த கரண்டியை வச்சுட்டு நல்லா கரண்டி குத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டிப்படாமல் ஒரு இடத்துல பிடிக்காமல் அப்படியே நேராக நல்லா வந்துடும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த பால்கோவா செய்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரமாச்சும் ஆகும். இவ்வளோ குவான்டிட்டிக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா. நீங்கள் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா கொஞ்சமாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பேக்கிங் ட்ரே தான் எடுத்திருக்கேன். அந்த ட்ரேயில் ஒரு ஆயில் ப்ரஷ் வச்சுட்டு நான் கீயை க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் அந்த ஷேப்பில் வச்சுட்டு செலிப்ரேஷனுக்காக நான் அந்த பிளான் பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னுடைய ஐடியா. இது பேக்கிங் ட்ரே தான். இதில் நான் இப்போ அதை அந்த பால்கோவாவை வச்சு செட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் கேக் வெட்ட போகிறதுக்கும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கிற மாதிரி அந்த டைமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு
நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பட்டர் ஷீட் வச்சோம்னா நமக்கு அந்த திப்பு திப்பியாக இருக்கிற மாதிரி அந்த ஷேப் இருந்ததுன்னா அப்படியே நல்லா ஈவனாக கிடச்சிடும். அதுக்காக தான் நான் அந்த ஐடியாவையும் பண்ணேன். எப்படி இருக்குது என்னுடைய ஐடியாஸ்லாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம கொஞ்ச நேரம் விட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுக்கலாம். இப்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரியே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுச்சு. இது இப்படியே இருக்கிறத விட கொஞ்சம் நம்ம இதையும் ஏன் டெக்கரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து M&M சாக்லேட் வாங்கியிருந்தேன். அந்த சாக்லேட்டை வந்து அப்படியே வந்து டெக்கரேஷன் அப்படியே சென்டர்லேருந்து அப்படியே ஆரம்பித்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படியே வச்சு விட்டேன். என்னோடய இந்த சிம்பிள் ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற லாக்டவுன் சுச்சுவேஷனில் வந்து கேக் பண்ண வேணாம், கேக் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு சரி கேக்கும் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடுவோமே, ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியாவை நான் பண்ணேன். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டாரில் அந்த பால்கோவாவும் அந்த சாக்லேட்டும் சேர்ந்து ரொம்ப அப்படியே அட்ராக்ஷனாக இருந்துச்சு. என்னுடைய பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.